கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ரூபாய் 700 கோடி மானியம் நிலுவை, நிதி நெருக்கடியில் ரேஷன் கடைகள் அப்படின்னு தினமலரில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. ரேஷன் கடைகளை நடத்துவதற்கான செலவுகளை சமாளிக்க 700 கோடி ரூபாய் மானியத்தை வழங்காமல் தமிழக அரசு நிலுவை வைத்துள்ளதால் கூட்டுறவு சங்கங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளன. இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம நம்முடைய ரேஷன் கடை சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் கடையும் நேரடியாக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதில்லை. சில இடங்களில் ரேஷன் கடைகள் அரசு அலுவலர்களால் நடத்தப்படுது. பெரும்பாலான இடங்களில் கூட்டுறவுத்துறை, ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு செட் ஆஃப் ஆட்கள் ஒன்றா சேர்ந்து, அது ஹிஸ்ட்ரி ரொம்ப இதுக்கெல்லாம் பல ஆண்டுகள் இருக்குது. நான் என் வீட்டை பற்றியெல்லாம் பேசும்பொழுது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்குது அப்படின்னு அப்பப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கூட்டுறவுத்துறை நடத்தக்கூடிய, அது கூட்டுறவு சங்கம் ஒன்று நடத்தக்கூடிய இந்த ரேஷன் கடை தான் அது. அதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது ஏன் இப்படி ஆரம்பித்தாங்க, இதோடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் எனக்கு இன்னி வரைக்கும் புரிஞ்சதே கிடையாது. ஒரு ஐடியா புரியுது. இப்போ நீங்கள் ஒரு அரசு துறையாகி அரசே எல்லாரையும் வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, பள்ளிக்கூடங்கள் நடக்கிற மாதிரி ஆளுங்க வந்துடுவாங்க. அவங்கள நீங்கள் நீக்கவே முடியாது. அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய சம்பளம் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது, 7th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது, 8th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது, இன்க்ரீஸ் என்ன, என்னுடைய பென்ஷன் என்ன கொடுக்க போகிறீங்க, இந்த ஸ்கீமா அந்த ஸ்கீமா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா, இல்லை இது டாப்ஸா அப்படின்லாம் பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் அன்சஸ்டெயினபிள். அதனால் உங்கள் பகுதியில் நீங்களாகவே ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு கூட்டுறவு இயக்கம் அடிப்படையில் நீங்கள் ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு ஒரு இந்த கடையில் இந்த பகுதி மக்களுக்கான ரேஷன் விநியோகத்துக்கான வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். பொருட்கள் மத்திய அரசு தொகுப்புலேருந்து வந்துடும். மத்திய அரசு அதுக்கு ஏதாவது ஒரு சப்சிடி கொடுத்துருக்கும். மேற்கொண்டு மாநில அரசு சில சப்சிடி கொடுக்கும். ஸோ பொருட்கள் உங்களுக்கு வந்துடும். வந்த பொருட்களை வைத்துக்கொண்டு, அஃப்கோர்ஸ் சரி, அதெல்லாம் சரி, நீங்கள் விலைக்கு விற்கிறீங்கன்னா அதில் ஒரு லாபம் இருக்கும். அந்த லாபத்தை வைத்து நீங்கள் அந்த கட்டடத்துக்கான வாடகை, உங்களுக்கு சம்பளம், கரண்ட்டு, மற்ற பல்வேறு வசதிகளுக்கான செலவு, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் லாபத்துக்கு விற்கல. ஒரு காலத்தில் சில ரூபாய்களுக்காகவாவது 1 கிலோ கோதுமை மாவு இந்த 5 ரூபா அப்படின்னு இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு சில பொருட்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒரு சில பொருட்களுக்கு விலை இருக்குது. அதில் ரொம்ப அடிப்படையான பொருட்கள்லாம் விலையில்லா பொருட்கள் தான். அப்போ எப்படி நீங்கள் உங்களுக்கு சம்பளம் போட்டுப்பீங்க? ஸோ அந்த இடத்துல தான் மானியம் கொடுக்கப்படுகிறது மாநில அரசிடமிருந்து. மாநில அரசுடைய மானியம் ஏதோ ஒரு கணக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இதில் வேலை செய்யக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கத்தில் பணியாளராக யாரோ ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த ரேஷன் கடையை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அவருடைய சம்பளம்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். பட் ஈக்குவலி மாதம் முழுக்கவும் வேலையெல்லாம் இருக்காது. நான் பெரும்பாலான நேரங்களில் அந்த பக்கமாக போகும்பொழுது அது சும்மா சாத்தியே தான் இருக்கும். யாரும் வாசலில் வாங்கவும் மாட்டாங்க. எப்போ திமிலோகப்படும்னா, இந்த பொங்கல் சமயத்தில் கரும்பு ஒரு சலவை தாளாக ஒரு 2 தாள், 500 ரூபா தாள், அதையும் கேஷாக தான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன கணக்கோ தெரியல. அல்லது சில சமயங்களில் திடீர்னு அரிசி வந்திருக்கும். அது எப்படின்னா தூரத்துலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். அரிசி வந்திருக்குன்னா தெருவில் நிறையா பறவைகள் தரையை கொத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா இவங்க அரிசியை சிந்தாமல் சிதறாமல் எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது நம்மளுடைய ரேஷன் கடை சிஸ்டத்தில் மட்டும் கிடையாது. ஸோ இவ்வளவு அரிசி கீழே அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக இறச்சிருக்கும். ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா திடீர்னு ஒரு பெருங்கூட்டம் வரும். இந்த தெருவில் தான் நான் இருக்கேன், உங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதேரா, நாங்கள்லாம் அந்த 1000 ரூபா கொடுக்குற சமயத்துக்கு மட்டும்தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பக்கமும் காரும் பைக்கும், நம்ம வண்டியை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது, அந்த அளவுக்கு வந்துடுவாங்க அந்த இடத்துல. மற்ற நேரத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கடை வாடகை, இந்த பில்டிங் இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தம். இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது நான் சொல்கிறது. எப்படி அவங்க எப்போ பணம் போட்டு எப்படி அந்த பில்டிங்கை அந்த நிலத்தை வாங்கிக்கிட்டாங்க, அந்த ஒரு கிரவுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, அப்படி எனக்கு தெரியல. பட் விலை மதிப்புள்ள ஒரு இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. அதில் ஹேமர் டவுன், அந்த ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அந்த பில்டிங் மட்டும், ஒரு ஃப்ளோர் மட்டும் இருக்கக்கூடியதா. அந்த லேண்டோட மதிப்பு அங்கே விட்டா உடனே ஒரு டெவலப்பர் சார் நான் ஒரு 3 ஃப்ளோருக்கு கட்டிடுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த விலை மதிப்புள்ள ஒரு இடத்துல அப்படியே சோக உடையிற மாதிரி அப்படி அழுதுகிட்டு ஒன்று இந்த பில்டிங் உட்காந்துருக்கும்.
ஏன்னா பாவம் அவங்க அரசு கொடுக்க வேண்டிய அடிப்படை பணத்தையுமே மாநில அரசு கொடுக்கல. அதாவது அவங்க சொல்கிறாங்க கடைசியாக எப்படா முழுமையாக கொடுத்தாங்க அப்படின்னா 2021-22 அது திமுக அரசு வந்ததுக்கு அப்புறமே அவங்க பணம் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. சரி, முழுமையாக கொடுக்கல, அது எப்படி பணம் கொடுத்தது நிறுத்திட்டாங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னா, செய்தியில் இருக்கிறது நம்ம 2021-22 தான் கடைசியாக முழுமையாக பணம் கொடுக்கப்பட்டது. ஸோ இவங்களுக்கு கடை வாடகை, இந்த இடத்துல அவங்களே சொந்த கட்டணம், மின் கட்டணம், போக்குவரத்து செலவு இதெல்லாம் இருக்குது இல்லையா? வண்டி வருது, வண்டியிலேருந்து பொருட்கள்லாம் இறக்குறாங்க, அதெல்லாம் பத்திரமா வேற அந்த இடத்துல பாதுகாத்து வைக்கணும். இதற்காக இந்த செலவுகளை சமாளிக்க கூட்டுறவு சங்கங்களுக்கு மானியமாக ஆண்டுக்கு சுமார் 350 to 400 கோடி ரூபாய் தமிழக அரசு வழங்கி வருகிறது. வழங்கணும், கொடுக்கணும், அதையும் அப்பப்போ கொஞ்சம் ஏற்றியும் கொடுக்கணும். ஆனால் மானியம் முழுமையாக வழங்கப்படுவதில்லை. இதுவரை 700 கோடி ரூபாய் வரை வழங்கப்படாமல் நிலுவை உள்ளது. இந்த செய்தி இவ்வளோதான் சொல்லுது. ஐ வுட் ஹவ் வாண்டட் டு கெட் அ பிரேக்கப். எப்படி 2021-22 வரைக்கும் முழுமையாக கொடுத்துட்டாங்கன்னா 22-23 எவ்வளோ பாக்கி, 24-25 எவ்வளோ பாக்கி, 25-26 எவ்வளோ பாக்கி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த பாக்கியும் யார் யாருக்கு எவ்வளோ பாக்கி, ஏகப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது, அதில் யாருக்கு எவ்வளோ பாக்கி அப்படின்னு தெரியணும். இதனால் என்ன ஆகுது, பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, கடைக்கு வாடகை கொடுக்க முடியல, பல இடங்களில் கடை வாடகையில் தான் இருக்குது. அதனால் கூட்டுறவு சங்கங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளன. இது குறித்து தமிழக கூட்டுறவு பண்டகசாலை ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் வெங்கடாஜலபதி கூறியதாவது, ரேஷன் கடைகளை நடத்துவதற்கு வழங்கப்பட வேண்டிய மானியம் 2021-22 வரை முழுமையாக வழங்கப்பட்டது. பின் மானியம் முழுவதுமாக வழங்கப்படவில்லை. முதியவர்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்திற்கான செலவு தொகையும் வழங்கப்படவில்லை. எனவே கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையில் கூட்டுறவு சங்கங்களுக்கு 700 கோடி ரூபாய் மானியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். நான் இது ஏற்கனவே ஒரு தடவை இதை பற்றி பேசியிருக்கேன். இன்றைக்கி இந்த போஸ்ட்டு கீழே திட்டு வாங்கணும் அப்படின்னு எனக்கு எழுதியிருக்கு, அதனால் சொல்லிவிடுவோம். நீங்கள்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே. இந்த ரேஷன் கடை சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலுக்குரிய ஒரு விஷயம். அது நீங்கள் ரேஷன் கடையை எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? அரசு சில பொருட்களை விலையில்லாமல் இலவசமாக தருவதற்காக 1, சில பொருட்களை மானிய விலையில் தருவதற்காக 2, 3வது இந்த பொங்கல் வேஷ்டி, கரும்பு, இதை போல் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஐடியாவை நான் பார்த்ததில்லை. அந்த கரும்பு யூனிஃபார்மாக மற்ற ரகமான கரும்பு தான். 100% உறுதியாக சொல்கிறேன். 2 தெரு தள்ளி மயிலாப்பூருக்கு நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா தலை பார்க்க அருமையாக இருக்கும். இங்கே சொங்கி கரும்பு தான் இருக்கும் இங்கே. அப்புறம் இந்த தொகுப்பில் திராட்சை பழம், முந்திரி, ஏலக்காய், அதாவது சக்கரை பொங்கலும் நீங்கள் பண்ணணும், வெண்பொங்கலும் பண்ணணுமா, மிளகு கொடுக்குறாங்களா, ஜீரகம் கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று அது மாதிரி மொத்தமாக ஏதோ கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் இவ்வளோ அலோகேட் பண்ணி அந்த பணமெல்லாம் காசு கரியானது தான், சுவாகா தான். அதெல்லாம் அதில் யார் யார் எவ்வளோ அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வேறு நாடுகளில் ஒரு ஒர்க்கிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அடுத்தது நான் சொல்லலைங்க, இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே, உணவுத்துறை அமைச்சரே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இந்த கடையில் கிடைக்கக்கூடிய, அவர் ஓப்பனாக கேட்குறாரு சட்டமன்றத்தில், நீங்கள் யாராவது ரேஷன் கடையில் கொடுக்கப்பட்டிருக்கும் அரிசியை சாப்பிட்டு இருக்கிறீர்களா? நான் சொல்லலை, அவர் தான் சொல்கிறார், மினிஸ்டர் சொல்கிறார். ஏன்னா அது அவ்வளவு மோசமான தரமற்ற அரிசி. இதுக்கு என்ன காரணம்? 0க்கு தரோம் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பாவம், அவங்க ஏழைகள், அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. கொடுக்குற அரிசியை வாங்கிட்டு போ அப்படின்னு அந்த ரேஷன் கடையை நடத்துகிறவங்களும் மக்களை ட்ரீட் பண்ணுறது அந்த தரத்தில் தான் இருக்குது. கடைசியாக பார்த்தா அவங்களுக்குமே சம்பளம் ஒழுங்காக வராத அளவுக்கு அரசு அவங்களுக்கும் பணத்தை ஒழுங்காக தர்றதில்லைன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த அரிசியை அது திருடுறதுக்கான வழி. அது எனக்கு சம்பளம் வேணும், என்ன பண்ணுறது, மூட்டையாக யார் பார்க்குறா? யாரும் அந்த அரிசியை பற்றி யாரும் கவலைப்படலை. அந்த அரிசியை அவங்க கடத்துறாங்க. அது கோழிகளுக்கு தீவனமாக வழங்கப்படுகிறது. நம்ம டாக்ஸ் புகழ் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு தடவை சொன்னார், ஆமாம் அந்த அரிசி நல்லா இல்லைன்னு அதை கோழிக்கு போடுறான்னா நீ கோழியை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த அரிசியை சாப்பிட முடியலன்னா அதை கோழிக்கு போட்டுட்டு அந்த கோழியை சாப்பிடு அப்படின்னு. அப்போ அரிசிக்கு என்னையா பண்ணுவோம்? எல்லாரும் தினம் கோழியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நல்ல அரிசி தருவோம் என்று யாரும் பேசுவதில்லை. நல்ல அரிசி எங்கிருந்து தர முடியும்? நம்ம சாப்பிட வேண்டிய அரிசி நம்ம மாநிலத்தில் பயிர் பண்ணப்படுவதில்லை அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். பெரும்பாலும் மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய
சன்னரக தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய சன்னரக அரிசி கர்நாடகத்திலிருந்தும் ஆந்திரத்திலிருந்தும் வருகிறது. நாம் பயிர் பண்ணக்கூடிய மோட்டார் ரக அரிசி, நல்ல அரிசி நேராக கேரளாவுக்கு போகுது. அவங்க தான் வந்து உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத மோட்டாரைஸ் அரிசியை சாப்பிட்றவங்க. அப்போ இது வந்து ஏதோ ஒரு சுழற்சி முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நல்ல அரிசி வேணும்னா ஒரே வழி, ஒரு அரிசி மண்டிக்கு போனீங்கன்னா அங்கே அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. 35 ரூபா அரிசி, 45 ரூபா அரிசி, 55 ரூபா அரிசி, 60 ரூபா அரிசி, 75 ரூபா அரிசி, சோனா மசூரி, அது இது ஏகப்பட்ட பிராண்டு பேர், நமக்கு ஒன்றும் புரியாது. 120 ரூபா அரிசி, 100 ரூபா அரிசி, பாஸ்மதி அரிசி நம்ம எல்லாருக்குமே தெரியும், புலாவ் அரிசி, கிச்சடி சம்பா அரிசி, நீ என்ன 100 வெரைட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவை, உங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் போய் உங்களுக்கு விருப்பமான அரிசியை வாங்கிட்டு வர்றது. சரி, பணமாக கொடுத்தா அன்பு நண்பர் டாஸ்மாக் உங்களை அழைக்கிறார் அப்படின்னு வீட்டில் வந்து அடிச்சுட்டு போய் அடிச்சிருவாங்க. ஸோ அதையும் தடுக்கணும். ஸோ அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் கூப்பன் சிஸ்டம் அல்லது மொபைல் ஆப் சிஸ்டம். நம்ம இன்றைக்கி வந்து மெட்ரோவில் போகிறதுக்கு இனிமேல் மொபைல் ஆப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த கார்டில் ஏதோ பழைய கார்டில் ஏதோ ஒரு கொஞ்சம் காசு இருந்தது, அதை கொண்டு போய் கொடுத்தேன், எனக்கு அது இந்த புது கார்டு கேட்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இவ்வளோ ரூபா இருக்குன்னு சொல்லி என் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இனிமேல் மொபைல் ஆப்பை போடுங்க, அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஒரு மொபைல் ஆப் பண்ண முடியும் அப்படிங்கும்பொழுது ரேஷன் கடையில் கார்டுங்கிறதே எதுக்கு தேவை? இனிமேல் ஒன்றுமே வேண்டாம், எவ்ரி திங் இஸ் அ மொபைல் ஆப். நீங்கள் அந்த மொபைல் ஆப்பை எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் இதில் சைன்அப் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கடைக்குள்ளே போய் நல்ல குவாலிட்டி அரிசியை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வேண்டிய அரிசியை அவங்க சொல்லுவான், சார் உங்களுடைய கார்டில் உங்களுக்கு இத்தனை ரூபா அரிசிக்கு என்று அலாட் பண்ணியிருக்கு, நீங்கள் 35 ரூபா அரிசி எடுத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ கிலோ வாங்கிக்கலாம், 50 ரூபா அரிசி சூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பில்லை போட்டு அது ஒரு அமௌண்ட் வருதா அதை அதுலேருந்து எடுத்துட்டு மீதிக்கு நீங்கள் காசு கொடுக்கணுன்னா நீங்கள் காசு கொடுங்க, அவன் உங்களுக்கு காசு திருப்பி தர மாட்டான், அது அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கும். அப்போ உங்களுக்கு வேண்டிய அரிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ கவர்மெண்ட் வந்து எப்படி வேணாலும் அதை நீட்டிக்கலாம். நீங்கள் அரிசியை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு பேக்கெட் கோதுமையை வாங்கிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பொருட்களை அதில் போட்டால் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ரைட்டு. அடுத்து நீங்கள் ஜெப்டோ மாதிரியான ஆளோட டீலை போடுங்க கவர்மெண்ட்டு. நீங்கள் இதுக்காக புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேண்டாம். மூத்த குடிமக்களுக்கு என்ன செய்வது? உடனே எல்லோரும் கேட்பாங்க, ஜெப்டோ வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கா, திருவாரூரில் இருக்கா? நான் ஒத்துக்கிறேங்க, அதெல்லாம் வந்து வரலாம், நாளைக்கு வரலாம். நீங்கள் முக்கியமான இடங்களை முதல்ல எடுங்க. ஜெப்டோன்னு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அது இன்ஸ்டாமார்ட்டோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அவங்கள்ட்ட போய் தரமான பொருளுக்கு எனக்கு வந்து ரேஷன் பேமெண்ட் சிஸ்டத்தோடு இன்டெகிரேட் பண்ணிவிடுங்க. பியூர்லி பணம் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி அது விலை இல்லைன்னா அவங்க வந்து விலையில்லா பொருளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை, உங்களுடைய பேமெண்ட் சிஸ்டத்தோடு அதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் மற்ற பொருட்கள் வாங்கணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் விலை கொடுக்கணுமோ அதுக்கு விலை கொடுக்கணும். இப்போ பாம் ஆயில் சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்களை சோர்ஸ் பண்ண சொல்லிவிடுங்க, என்ன வேணாலும் நீ வாங்கி வச்சுக்கோ. இப்போ பாம் ஆயில் நல்லதா உடம்புக்கு? மேபி நாட். ஏகப்பட்ட நீங்கள் வந்து செக்கில் ஆட்டிய எண்ணெய் அப்படின்னா அது விலை அதிகமாக போட்டிருப்பான். பல்க் ப்ரொடக்ஷனில் நல்லெண்ணெயிலேருந்து சூரியகாந்தி எண்ணெயிலேருந்து ரைஸ் பிரான் ஆயிலேருந்து எல்லாமே கிடைக்குது, ஏகப்பட்ட பிராண்டில். நீங்கள் செலக்டட் பிராண்டு ப்ரைஸ் இந்த மாதிரியான இன்டகிரேஷன் மாடல்ஸ் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நியரஸ்ட் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். சுத்தமாக க்ளீனாக நீங்கள் இந்த நேரத்தில் திறந்துருக்குமா, எனக்கு அரிசி கிடைக்குமா அப்படிங்கிற இந்த வேலையே இல்லை. அப்போ இந்த ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிடலாம். இதை வந்து அந்த வீட்டின் பெண் தான் செய்ய முடியும், ஏன்னா ஆண் வந்து அதை தண்ணி அடிக்க எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் தடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த ரேஷன் கார்டை அடகு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டம்லாம் இருந்தது, அதெல்லாம் எதுவும் படைய முடியாது. அப்படியெல்லாம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை ஒரு வீட்டு உபயோகத்துக்கு தேவையான நம்ம வந்து ஃபுட் சப்சிடிங்கிறத ஒத்துக்கிட்டோம். மத்திய அரசு ஒத்துக்குது, மாநில அரசு ஒத்துக்குது, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே அதை ஒத்துக்கிறோம். அப்போ அதை போய், ஏன்னா உணவுங்கிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னே வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு உணவு தரணும். உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உணவு தரணும். அப்போ அந்த அளவுக்கான மலிவு விலைக்கு என்ன காஸ்ட் ஆகுமோ அந்த காஸ்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டில் கூப்பான்ஸாக போட்டுருவாங்க. நீங்கள் அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணவே முடியாது.
அதை வைத்து நீங்கள் என்ன பொருளை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். இதில் இன்னொரு லெவல் தாண்டி இப்போ ஒரு சில பேர் வந்து முன்னெல்லாம் இப்பயுமே அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குங்க, அந்த ரேஷன் கார்டில் நாங்கள் போய் பொருளே வாங்க மாட்டோம், அதை வந்து எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கொடுத்துருவோம், அல்லது அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருவோம், எப்போ அந்த 1000 ரூபா தருவாங்களோ அப்போ போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க, நிஜமாகவே இருக்காங்க. ஒரு சில பேர் ரொம்ப வந்து தங்களை ரொம்ப நல்லவர்களாக காமிக்கிறதுக்காக நான் அந்த 1000 ரூபாயை வாங்கி அதையும் எங்கள் வீட்டு வேலைக்காரிகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா இருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கார்டு இருக்குது, நீங்கள் அதுலேருந்து ஒரு பொருளுமே வாங்குறதில்ல, ஆனால் யூ ஆர் எலிஜிபிள். இப்போ என்கிட்ட தான் ஒரு கார்டு இருக்குது, ஆனால் அது நாட் எலிஜிபிள். அந்த கார்டை வந்து ஒரு ஐடி ப்ரூஃப்காக ஒரு காலகட்டத்தில் சும்மா வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஆதார்லாம் வந்துருச்சு, இனிமேல் அந்த ஐடி ப்ரூஃப்க்கும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அப்போது உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும்பொழுது அதில் ஒரு இப்போ எல்லாமே மொபைல் ஆப்னு வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் உங்களுக்கு விரும்பினவர்களுக்கு அந்த உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அரசு வந்து உங்களுக்கு ஒரு மானிய விலையில் சிலதை தரேன் அப்படின்னு சொல்லிருச்சுன்னா அந்த பணத்தை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, நீங்கள் உங்கள் உறவினருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, இப்போ அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு 500 ரூபா பொறுமானம் உள்ள கூப்பன் இருக்குது, இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு 200 ரூபா சேருதுன்னா 700. அவர் அதுக்கேற்ப ஒரு கடையில் ஏதாவது இந்த எலிஜிபிள் கடைகளில் போய் அவர் மேற்கொண்டு சில பொருட்களை வாங்க முடியும். 2 பிரெட்டு வாங்கலாம், அது வாட் எவர் இட் இஸ். நீங்கள் எதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு அரசு அந்த கடைகளோடு தீர்மானிக்குதோ அது. அப்போ அது என்னன்னா அனைவரும் வாங்கும் பொருள், அப்போ அதன் தரம் என்பது மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படும். அது மோசமானதை வச்சுட்டு உங்களுக்கு இதுதான்மா தருவேன் என்று, அதுதானே அந்த அடாவடித்தனம் தானே இன்றைக்கு ரேஷன் கடைகளில் நடக்கிறது. மோசமான பொருள், சரியான எடை இல்லை, ஒழுங்கான பேக்கேஜிங் இல்லை. ஏன்னா அது வந்து சோர்சிங்லேருந்து சப்ளை வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஃப்ராட் அடிக்கிறதுக்காகவே தான் சில பேர் அதோடைய சிஸ்டத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த ரேஷன் கடை என்பது என்றோ ஒரு நாள் பயன்படுத்தும் அந்த ரேஷன் கடை என்பது இனி தேவையா? அதை இழுத்து மூடிட்டு அதில் எந்த குறையும் இல்லை, உடனே நம்ம வந்து செட் ஆஃப் இடதுசாரிகள் வந்துடுவாங்க இங்கேருந்து. இப்படியே தான் நீங்கள் கம்ப்ளீட் எப்படி சொல்கிறது, இந்த வலதுசாரிகள் இதை ஒழிச்சு கட்டணுன்னே, அதாவது ஏழைகளுடைய வாழ்க்கையை அழிக்கணுன்னே நீங்கள் வந்திருக்கீங்க. இது எந்த விதத்துலையும் அப்படி செய்கிறது கிடையாது. நீங்கள் யூனிவர்சல் சிஸ்டம், ரேஷன் சிஸ்டம் இருக்குது, டார்கெட்டட் சப்சிடி இல்லை, யூனிவர்சல் சப்சிடின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் சப்சிடியே நான் எதிர்க்கிறேன், பட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக் இன்றைக்கி நம்ம வந்து அதை தொட வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு வறுமை கோடு அல்லது ஏதோ ஒரு கோடை போடுங்க, அந்த கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய உண்மையிலேயே தேவை, எங்களுக்கு ஹெல்ப் இல்லைன்னா நாங்கள் நடு ரோட்டில் வந்து நிற்போம் என்று சொல்லக்கூடிய மக்களுக்காக நல்லபடியாக நல்ல பொருட்களை இன்னும் அதிகமான காசு அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைங்க யூனிவர்சல் சப்சிடி அத்தனை பேருக்கும், ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எங்களுக்கு வந்து நீங்கள் ரேஷன் பொருட்களை தரணும்னா சரி வாங்கிட்டு போ, பட் இட்ஸ் பியூர் பணம். அந்த பணத்தையும் நம்ம கூப்பன்ஸாக கொடுப்போம், கூப்பன் தொலைஞ்சு போயிடுச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் மொபைல் ஆப். அந்த மொபைல் ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள், க்ளீனாக இருக்கும். அப்போவும் இவங்க கண்டுபிடிப்பாங்க, எங்கேயாவது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள், அவர்களுக்கு மொபைலே, இருளர்கள் எப்படி மொபைல் ஃபோனை பயன்படுத்துவார்கள், நரிக்குறவர்கள் அவங்கெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக நமக்கு 4 கேள்வி டபார்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. சரி அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்கீம் நம்ம வந்து கூப்பன் அடித்து கூப்பன் கொடுப்போம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் இது தான் பண்ணுவேன் அப்படின்னு எதுக்கு தேவையே இல்லை. அடுத்து ஒரு உணவுத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர், எங்கள் கான்ஸ்டிடுவன்சி தான் மயிலாப்பூர் கான்ஸ்டிடுவன்சி, எதுக்கு ஒரு அமைச்சர் அப்படி தேவை? அவர் ரொம்ப குறைவாக தான் பேசுகிறாரு, பட் அந்த ஒரு அமைச்சரே எதுக்குன்னு எனக்கு தெரியல உண்மையில். இன்றைக்கு வந்து அரசு தலையிட்டு தான் உணவை வந்து கொடுக்க வேண்டியிருக்கா? தேவையே கிடையாது. இது மார்க்கெட்டை சால்வ் த ப்ராப்ளம். பணம் மட்டும்தான் இங்கே ப்ராப்ளம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெங்காயத்தோட விலை 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 20, 25, 30, 50, 100 அப்படின்னு 1 கிலோ 100 ரூபாய்க்கு போயிடும், 70 ரூபாய்க்கு போயிடும். அப்போ மக்கள் தையாத்தக்கான்னு குதிப்பாங்க. அப்போ அவசரமாக மகாராஷ்டிராலேருந்து ஐயா கொஞ்சம் சீக்கிரமாக நல்ல வெங்காயம் எதையாவது அனுப்பி விடுங்கய்யா 4-5 ட்ரக்கில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதே மாதிரி சில சமயங்கள் வந்து காய்கறி வரத்து கொஞ்சம் கம்மியாக போகும்பொழுது பீன்ஸ் 50 ரூபா, இது 80 ரூபா அப்படின்னு கொஞ்சம் ஏறும். உடனே எல்லாரும் கத்துவாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரே வாரத்துக்குள்ள ஆந்திராலேருந்து காய்கறி வந்துடும், இங்கேருந்து காய்கறி வந்துடும், அங்கேருந்து காய்கறி வந்துடும், டைங்குன்னு விலை திரும்பி குறைய ஆரம்பிச்சிடும்.
அப் டவுன். அதில் வெங்காயம் மட்டும் வருஷம் ஒரு தடவை ஆட்டி பார்த்தோம். இதுக்கு ஒரு அமைச்சரா? இப்படி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம நாசம் பண்ணிட்டு இருக்கோம். அதே அந்த பழைய திங்கிங்லேருந்து வெளில வர்றதே கிடையாது. ரேஷன் பொருட்களை வீட்டுக்கு தருவேன் அதுக்காக நீ வந்து ஒரு ஸ்கூட்டர் விட்டு எல்லாரையும் அனுப்ப போறியா? அவன் ஒருத்தன் போயிட்டு இருக்கான், பெரும்பாலான இடங்களில் போயிட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் வழியாக கொடுத்து அனுப்பி விடு, உனக்கு வந்து சேரணும். ஸோ சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டிய நேரத்தில் அப்புறம் நாம் வந்து அந்த அரிசியை பாதுகாத்து வச்சு அது முதல்ல நம்ம ப்ரொக்யூர்மெண்ட்டே ஒழுங்காக செய்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் காமிக்கிறாங்க டிவியில், இவ்வளவு நெல் இருக்குது, அது வந்து மழை பெஞ்சிருது, அதுலேருந்து அது வந்து அடுத்து செடி கிளம்பிடுது, பச்சை கலரில் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருது. உடனே எல்லாரும் வந்து ஓன்னு கதறது, எங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் இல்லை, ட்ரை ஸ்டோரேஜுக்கு இடம் இல்லை, ரொம்ப அராஜகமாக இருக்குது, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பயிர் பண்ண நெல் எல்லாத்தையும் இப்படி பாழடிக்கிறாங்கன்னு. அதை முதல்ல செய்யுங்க. அதுக்கு ஏதோ வந்து உணவுத்துறை அமைச்சர் வேண்டாம், அதுக்கு அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு துறை இருக்குது. ஸோ இவ்வளவு காரியங்களை செய்யறதுக்கு இருக்கும் பொழுது எக்ஸிஸ்டிங் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வேணும்னு சொல்லாமல் ப்ரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல தரமான அரிசியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். மக்கள்கிட்ட காசை மட்டும் கொடுங்க, கூப்பனாக கொடுங்க. அந்த கூப்பனை பயன்படுத்தினால் மட்டும்தான், இல்லை நாங்கள் வந்து அரசுக்கு வீண் ஆகிறதெல்லாம் தடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தா போதும், மீதி பணமெல்லாம் பயனே படுத்த மாட்டீங்க. அதை வேறு எதுக்காவது பயன்படுத்திட்டு போங்க. இன்றைக்கி என்ன நடக்கிறதுனே தெரியாது. அரிசி வருது, சில பேர் வந்து அரிசி வாங்குறாங்க, மீதி மூட்டை அரிசிகள்லாம் என்ன ஆகுறதுன்னே தெரியல. இந்த நான்சென்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம் இல்லையா? இன்னும் நம்ம மற்றதெல்லாம் நமக்கு வந்து இன்றைக்கி ஏஐ வேணும், விஆர் கிளாஸை மாட்டிக்கணும் அப்படின்லாம் இந்த ஒரு பக்கம் ஆசைப்படுறோம். இன்னொரு பக்கம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாடலில் எல்லாருக்கும் நாங்கள் வந்து அரிசியை அளந்து போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ பண்ணோம்னா இந்த கம்ப்ளீட்டாக இந்த கூட்டுறவு சங்கங்கள் எல்லாத்தையுமே இழுத்து மூடிடலாம். ரேஷன் கடைகளே தேவையில்லை. ரேஷன் பொருட்கள் அல்லது நல்ல பொருட்கள் சப்சிடைஸ்டு பை தி கவர்மெண்ட் தேவையான ஏழை மக்களுக்கு போய் சேரும். நடக்குமா என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.